வெளிப்பிரகாரத்துல பலிபீடம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பலிபீடம். பலிபீடம்ங்கிறது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றி விட்டுருங்க, எனக்கு ஒரு பரிகாரம் வேணும், எப்படியாவது, ஐயோ ஏதாவது, அதுதான் பலிபீடம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலி, நிறைய பேர் பலி, கொஞ்சம் பேர் அதையும் கட்டுறது இல்லை, அது பெரிய பிரச்சனை, அவங்கள பத்தி நான் பேசல. ஆனா சிலருடைய வாழ்க்கை பலிபீடத்துல தான் ஸ்டக் ஆயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதை தாண்டி கொஞ்சம் உள்ள வந்தேன்னா ஒரு மேஜை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, பலிபீடம் அப்படிங்கிறது உறவை திரும்ப செப்பனிடுகிற ஒரு இடம். ஆனா மேஜைங்கிறது உறவாடுகிற ஒரு இடம். Table is a place of fellowship and communion. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் உள்ளவா, நான் உன்னோடு கூட உறவாட விரும்புகிறேன். ஐயா, பலிபீடம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற இடம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தது உங்களுக்கு மன்னிப்பை கொண்டு வருவதற்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருவதற்கு மாத்திரம் இயேசுவா சிலுவையில மரிக்கல, பிதாவோடு ஒரு உறவை ஏற்படுத்தும்படிக்கு he wanted to restore our relationship with God. But do you have that relationship with God? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரோட ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை. How many of you have a personal relationship with God? ஆண்டவரோட ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கா? இல்ல நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கம்யூனிகேட் பண்றது ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 மணி நேரம் தான், அதுலயும் 1 மணி நேரம் தூக்கம். God shall come in. Let us build a table. இங்க பாருங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் ஒரு மேஜை, ஒரு டேபிள கட்டணும்னு ஆண்டவர் சொல்றார். இந்த டேபிள் ஒரு ஸ்பெஷலான டேபிள். ஆண்டவர் அதை எப்படி கட்டணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். மோசேட்ட சொல்றாரு, சீத்தி மரத்தால ஒரு மேஜையை கட்டணும்னு சொல்றாரு. என்ன மரத்துல? ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா, கவனிங்க, என்னது? ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா குத்து மதிப்பா கொடுக்க மாட்டார். எப்படி? ஒரு மேஜப்பா, ஒரு டேபிள், ஏதோ ஒரு டேபிள பண்ணுப்பா, அப்படியா? 8 டேபிள், ஓகே, ஏதோ ஒரு டேபிள், என்ன ஏதோ ஒரு கலர்ப்பா, என்ன ஏதோ டேபிள் பா. இல்ல இல்ல இல்ல, டேபிள்னா என்ன மரத்துல செய்யணும், என்ன சைஸ்ல செய்யணும். என்னது? ஆண்டவர் செய்ய சொன்னா. இங்க பாருங்க, ஆண்டவர் பேசினாரா இல்ல உங்க சொந்த மைண்ட் பேசிச்சா அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேசினா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். எப்படி? யாத்திராகமத்துல 25வது அதிகாரத்துல 23, 24 ஆண்டவர் சொல்றாரு, சீத்தி மரத்தால ஒரு மேஜையும் பண்ணுவாயாக, அது 2 முழ நீளமும். இந்த மேஜையை